யாவரையும் வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். மன அழுத்தம், மன அழுத்தம், மன அழுத்தம் எங்கும், எல்லா இடங்களிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாகவே இருக்கிறது. ஜாஃபி, மன அழுத்தத்தை சமாளிப்பது மற்றும் எப்படி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை குறித்து உன்னுடைய கருத்துக்களை எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுமா? பொறுப்புகள் மற்றும் எதிர்பாராத சவால்களிலிருந்து எழுகிறது. வேதம் மன அழுத்தத்தை எவ்வாறு நிர்வகிப்பது மற்றும் சமாளிப்பது என்பது குறித்த ஏராளமான பகுதிகள் காலத்தால் அழியாத ஞானத்தையும் நடைமுறை வழிகாட்டுதலையும் வழங்குகின்றன. மன அழுத்தத்தை நிவர்த்தி செய்யும் மிக ஆழமான வசனங்களில் ஒன்று பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களில் காணப்படுகிறது. இது ஜெபிப்பதின் மூலமாகவும் கடவுளிடம் நமது கவலைகளை வைப்பதின் மூலமாகவும் நாம் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறது. ரொம்ப அருமையாக சொன்னமா. எனக்கு கூட வேதத்திலிருந்து வசனம் ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்தில், ஆண்டவர் இயேசு வருத்தப்பட்டு, பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அழைக்கிறார். மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் இயேசுவிடத்தில் வந்தால் அவர்களுக்கு கட்டாயம் விடுதலை உண்டு. மன அழுத்தத்தை சமாளிக்க 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சரணடைதல். 2, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபம் செய்தால் வெற்றியும் விடுதலையும் உண்டு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு வேத வசனத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆண்டவர் இயேசுவை பிடித்துக் கொள்வோம். அவர் நமக்கு சந்தோஷம், சமாதானம் மற்றும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருவார். Love God, love others. God bless you.